லாஸ்ட் டைம் சாண்ட்விச் வீடியோவில் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அன்ஹெல்தி தான். எப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்படி தாங்க அப்பப்போ சாப்பிட்ருவேன் ஏதாவது இந்த மாதிரி. நீங்களும் அந்த மாதிரி எப்போவாவது அன்ஹெல்தின்னு தெரிஞ்சு சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கட்லெட் சாண்ட்விச் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு கட்லெட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி சைடில் வச்சுட்டு வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ஒன் சைடு கீ போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். கீ வந்து ஹோம்மேட் கீ தாங்க யூஸ் பண்ணுறேன், பட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. சாண்ட்விச் என்ன தான் அன்ஹெல்தியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக்குறேன். இப்படியெல்லாம் சொல்லி என் மனசை நானே தேத்திப்பேன் அன்ஹெல்தியாக சாப்பிடும்போது. நீங்களும் என்ன மாதிரினா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டொமேட்டோ, ஆனியனு, அதுக்கப்புறம் மேலே சீஸு, கட்லெட் கட் பண்ணி வச்சுருக்க பீஸு, அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸு, திரும்ப ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு வச்சா நல்லா டபுள் டக்கர் சாண்ட்விச் மாதிரி ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு சாண்ட்விட்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார்